இந்த என்னென்னா பேட்ரி மாற்றியாச்சு, அப்புறமாட்டி வந்துட்டு ஹெல்மெட் தொலைச்சாச்சு. Good day fellas, I saw another day. ஸோ ஜிக்ஸருக்கு வந்துட்டு கவர் கொடுத்தாச்சு. விநாயகா மோட்டர்ஸ் வந்து கொடுத்தாங்க, ஃப்ரீ தான். வண்டி வாங்குறப்பயே வந்து ஃப்ரீயாக தரேன்னு சொன்னாங்க. பட் வந்துட்டு பழைய இதாக இருக்குது, புதுசு வரல அப்படின்னாங்க. இப்போ வந்துட்டு இந்த பழசையே கொடுத்துட்டாங்க, அதுவும் கரெக்டாக தான் இருக்குது, நோ ப்ராப்ளம். அப்படியே இந்த பஃபிங் பேடும் வாங்கினேன், ஒன்று போட்டிருக்கேன், இப்போ ஒன்று வந்துட்டு கையில் வச்சுருக்கேன். இதில் என்ன சொன்னால் 100 ரூபா 50 ரூபாய்க்கு வாங்குறதுல கூட இந்த ஸ்டிச்சிங் மார்க்ஸ்லாம் இருக்காது. 250 ரூபாய்க்கு வாங்கினதில் இந்த ஸ்டிச்சிங் மார்க்ஸ் இருக்குது. அந்த டைம் அது நாங்கள் பார்த்துருந்தேன்னா அதை சத்தியமாக நான் வாங்கியிருக்கவே மாட்டேன். பட் என்ன பண்ணுறது, வாங்கியாச்சு, ஒரு வழி இல்லை. ஸோ இப்போ நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு பெட்ரோல் போட்டு அப்படியே வருவேன். மணி 10 ஆயிடுச்சு. ஆக்சுவலாக மேக்ஸிமம் பெட்ரோல் போட மாட்டேன் எப்போதுமே. பட் சரி, பெட்ரோல் போட வேணாம், நாளைக்கு என்ன பெட்ரோல் போட்டுக்கிறேன். இன்றைக்கி வேணால் ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் போய்ட்டு வரோம். ரொம்ப நாள் ஆச்சு வண்டி வந்துட்டு பேட்டரியில் ஸ்டார்ட் பண்ணி, அம்மா தள்ளிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபைனலி ரிலீஃப். பாய். ஓகே. அன்னைக்கு தீயா பேசினேன், பயங்கரமாக பேசினேன். கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷம் ஜேஜே காலேஜ் வரைக்கும் போயிட்டு அப்படியே அங்கே நாரங்கல் போயிட்டு இப்போ வெள்ளரிக்கா வாங்கிட்டு வந்தேன். கடைசியில் பார்த்தா வீட்டுக்கு வந்து பார்த்தா ஃபோனில் அந்த 3.5 mm ஜாக் வந்து லைட்டாக எடுத்துருந்துச்சு. ஸோ உங்களுக்கு தெரியும், லைட்டாக எடுத்துருந்துச்சு அப்படின்னா வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்டாக வந்து பாஸ் ஆகிடும். ஸோ செம்ம கடுப்பாகிடுச்சு. பட் வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது. ஸோ திஸ் அ கைண்ட் ஆஃப் ஃப்ரீ டேக். அது திரும்ப வாய்ஸ் ஓவர் பண்ணுறது எனக்கு அதில் பிடிக்கல. ஸோ ஐ தாட் ஜஸ்ட் டூ ரிப்பீட் ஒன். ஸோ இந்த விளாகில் வந்துட்டு இன்னும் பெருசாக தெரிஞ்சுக்க போகிறது இல்லை. நீங்கள் ஏற்கனவே இருந்த ப்ராப்ளம் வந்து, அதாவது பேட்ரி ப்ராப்ளம் இப்போ வந்துட்டு போயிடுச்சு. எப்படி அப்படின்னா வந்துட்டு they have fixed the issue with a new battery. புதுசாக ஒரு பேட்ரி போட்டாங்க இப்போ எனக்கு. ஆனால் சுசுகி ஜிக்ஸருக்கு வந்து இவ்வளோ குட்டியாக ஒரு பேட்ரிங்கிறது என்னால் சத்தியமாக அதை ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப சின்ன பேட்ரி. சூப்பர். தெரியுதுங்களா? சோப்பு போட்டு கை கழுவுங்க. ஸோ போன வாரம் ஃப்ரெண்டு ஆனந்த கம்பல் வந்தான். ஸோ அவனை பார்க்கறதுக்கு இங்கே வந்து அபிராமி ஹோட்டல் வெளில நின்றுட்டு இருந்தோம். ஸோ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஹெல்மெட் அங்கேயே வச்சுட்டு அப்படியே போனேன். கடைசியில் ஹெல்மெட் வந்துட்டு காணா போயிடுச்சு. ஸோ சண்டே வந்து ஓவராலாக க்ளோஸ்டு, அதாவது என்னது கர்ஃப்யூவா, ஃபுல் லாக்டவுனு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மண்டேவும் நான் வெளியிலே வரல. ஸோ அதுக்கப்புறம் நான் எடுத்து பார்க்கப்போ வந்துட்டு வீட்டில் ஃபுல்லாக தேடிட்டே இருந்தேன், கிடைக்கல. ஸோ போய் தெரிஞ்சு சரி இங்கே தொலைச்சிட்டோம் அப்படின்ட்டு அப்புறம் கூகுள் மேப்ஸில் போய் டைம்லைன் எடுத்து பார்த்தேன். ஸோ அப்போ தான் தெரிஞ்சு சரி அபிராமி ஹோட்டல் வந்தோம், அப்போ தான் தொலைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். இந்த என்னென்னா பேட்ரி மாற்றியாச்சு, அப்புறமாட்டி வந்துட்டு ஹெல்மெட் தொலைச்சாச்சு. சரி ஹெல்மெட் ஒன்று புதுசாக வாங்கணும்னு பார்த்தேன். ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு எம்டியில் இல்லை LS2 கொஞ்சம் வந்து நல்ல இதாக பார்க்கலாம் பார்த்தேன். பட் 9500 ரூபா வருது, 9500. ஸோ அந்த அளவுக்குலாம் நான் வந்து வெறித்தனமாலாம் ஓட்ட போகிறதில்ல. ஜஸ்ட்டு எப்படி சொல்கிறது, சாதாரணமாக ஊருக்குள்ள தான் ஒன்று ஓட்ட போகிறோம்.
ஸோ அவ்வளோ இதெல்லாம் தேவையில்லைன்னு தோணுச்சு. அதே மாதிரி எனக்கு இதுவே ஸ்டீல் பேர்டு SBA1HF இதுவே எனக்கு போதுமானதாக இருக்குது. ஸோ இதில் விளாக் பண்ணுறதுக்கு எனக்கு மைக்ரோஃபோனு ஸ்பீக்கர் எல்லாமே இருக்கிறதுனால எனக்கு இதுவே ஒரு சஃபிஷியண்ட்டாக இருக்குதுன்னு எனக்கு தோணுது. ஸோ ஆக்சுவலாக பெட்ரோல் போடுறதுக்காக தான் நினச்சேன். பட்டு ரொம்ப வெயில் அதிகமாகிடுச்சு. இப்போ மணி 10 ஆகிடுச்சு. இப்போ பெட்ரோல் போடணும் அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட ½ டேங்க்கு மேலே இருக்குது. அப்படியே வண்டி எடுத்ததுக்கு அப்படியே ஜாலியாக ஒரு ரவுண்ட் போயிட்டு அப்படியே வண்டி கொண்டு போய் வீட்டில் போய் வச்சுருவோம். ஆக்சுவலாக இப்போ இந்த வீடியோ வந்துட்டு ஐ திங்க் வியாழக்கிழமையே இந்த வீடியோ எடுத்தேன்னு நினைக்கிறேன். செம்ம இதாக இருந்துச்சு. அப்போ நிறைய பேசினேன். கடைசியில் பார்த்தா மொத்தத்துக்கு காலி பண்ணிட்டு போயிடுச்சு. கிட்டத்தட்ட எப்படி ஒரு 1/2 hour இருக்கும். அதை எடிட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 நேரத்துக்கு போடலாம்னு நினச்சேன். கடைசியாக மொத்தத்துக்கு இதாகிடுச்சு. அதே மாதிரி அதில் ஆங்கிள் அட்லீஸ்ட் அந்த வீடியோ நல்லா இருந்தால் கூட எடுத்துருந்துருப்பேன். பட் வீடியோ ஆங்கிளுமே சரியாக இல்லை. எனக்கு வந்து இதில் உடன்பாடு இல்லை. ஒரு ஏற்கனவே வந்து ரொம்ப முக்கிய இருக்கும் இந்த இதுலேருந்து. ஐ மீன் ரொம்ப வந்துட்டு இதாகிட்டே இருக்கும், சேக்காகவே இருக்கும். ஸோ கோப்ரோ வாங்கலாமான்னு ஒரு போஸ்ட் போட்டேன். சத்தியமாக அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி அதில் எதிர்ப்பு பண்ண மாட்டேங்குன்னு தெரியும். 3 லட்சம் பேர் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்லேயே வந்து 1000 போல்ஸ் தான் வரும். அவங்களுக்கு இருக்கிறதே 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். அதில் வந்து ஒரு ஆக்டிவாக இருக்கிறது ஒரு 100+. அதான் வந்து டோட்டல் ஆக்டிவ் லிஸ்ட்டு. ஸோ அது தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு சில பேர் வந்துட்டு ரைடிங் வ்ளாக்ஸ் பார்ப்பாங்க, ஒரு சில பேர் வந்துட்டு படிப்பு சம்மந்தமாக பார்ப்பாங்க, ஒரு சில பேர் என்டர்டைன்மெண்ட் ஊர் சுற்றுறது அது மாதிரி பார்ப்பாங்க. நான் எல்லாமே அதில் கலந்து போகிறதுனால வந்துட்டு கட்டாயமாக அது அந்த ரீச்சபிலிட்டிங்கிறது வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். இப்போ கொடைக்கானல் போனதோ இல்லை வந்துட்டு மைசூர் போனதோ பார்த்தீங்கன்னா 200+, 300+லாம் ஓடிருக்கு. பட் வந்துட்டு எப்படி சொல்கிறது, சுசுகி ஜிக்ஸரு மைலேஜு சர்வீஸு அப்படின்னா வந்துட்டு அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஓப்பன் கிடைக்கிது நம்மளுக்கு. ஒரு 500+ வந்துட்டு ரீச் ஆகுது. ஒரு 5 to 6 days வந்து ரீச் ஆகிடுது. அது நம்ம வேணாம், எதுக்கு தேவையில்லாமல் பஞ்சாயத்து நகராப்பில் ஒரு மாதிரியா.
ஸோ நான் ஜேஜே காலேஜ் இங்கே தான் வேலை பார்க்குறாங்க. காலையில் யாரும் வர மாட்டாங்க. மதியானத்துக்கு மேலே